அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ளவுஸ் உடைய ஓப்பன் டிசைன் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் உடைய ஸ்லீவ் பகுதி எடுத்துருக்கிறேன். அதுவும் சிங்கிள் ப்ளவுஸ் ஸ்லீவ் தான், லைனிங் ப்ளவுஸ் கிடையாதுங்க. சிங்கிள் ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸுக்கு ஓப்பன் ஷேப்பு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நான் அது மேலே நம்ம தைச்ச நாட்டை வந்து வச்சுக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற துணியை வந்து அந்த நாட்டு மேலே இப்படி போட்டுக்கிறேன். இப்போ டேன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அச்சு விழுந்திருக்கும். ஸோ அது மேலே அப்படியே டிச்சிங் போட்டுக்கிறோம். அதுவும் நம்ம 2 டிச்சிங் போட்டுக்கிறோம். ஏன்னா தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும், அதனால 2 டிச் போட்டுக்கிறோம். 4 இன்ச்சு விட்டுட்டு சுற்றி வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த 4 இன்ச்சு விட்டு இடத்துல வந்து சுற்றி அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேன் பண்ணும்போது ஈஸியாக வரும். இப்போ நான் டேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ திருப்பி விட்டுட்டேன், அந்த நாட்டு வெளியே வரும். இப்போ ஃபுல்லாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமாக பார்க்கும்போது அழகாக இருக்குது. இப்போ பேக் சைடு பார்க்கும்போது இந்த மாதிரி பிசு துணி மாதிரி தூக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதை அந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டுக்கவும் ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு 4 இன்ச்சில் துணியை மடிச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 4 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் கவர் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பேக் பக்கமும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நாட்டை ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறோம். இந்த நாட்டில் வந்து சின்னதாக ஒரு லாக்கெட் தைக்கப்படும். ஸ்கொயர் ஷேப்பில் 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 பீஸ் துணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அந்த நாட்டை சென்டர் பகுதியில் வச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இப்போ ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட போகிறோம். அப்படியே ஒரு 2 டிச்சிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராது. எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து தையலுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பனாக இருக்கிற பகுதியை அப்படியே துணியை உள்ளே தள்ளிட்டு அப்படியே அந்த நாட்டு பிடிச்சி இழுத்தோன்னா அழகான உங்களுக்கு லாக்கெட் கிடச்சிடுங்க. இதே மாதிரி இன்னொரு லாக்கெட்டும் தைச்சிக்கோங்க. ஸ்லீவ் உடைய ஓப்பன் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. நாட் வந்து இப்படி ஓப்பனாக இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 சைடு இப்படி ஃபோல்டு பண்ணி சென்டராக வந்து ஒரு டிச்சிங் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்கவே அழகாக இருக்கும். சென்டர் பகுதியில் 2-3 டிச்சு போட்டுக்கணுங்க. அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நான் சென்டராக தையல் போட்டேன். சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆச்சு. ட்ரை பண்ணுங்கள்.